மாத்ரே நம சிவாய நம ஸ்ரீ குருபியோ நம. 4வது ஜாமம் அதிகாலை 3:26 முதல் 6:26 வரை இருக்கக்கூடிய காலகட்டம். இது அனைத்து ஜீவராசிகளும் புல் பூண்டு எறும்பிலிருந்து ஈலிருந்து ஊர்வன பரப்பன நடப்பன நீர் வாழக்கூடிய மிருகமாகட்டும் நீரில் வாழக்கூடிய பூச்சிகளாகட்டும் சித்தர்கள் ரிஷிகள் யோகிகள் முனிவர்கள் இப்படி எல்லாரும் சகல ஜீவராசிகளும் தேவர்கள் உட்பட அனைவரும் பூஜை செய்யக்கூடிய காலகட்டம் இது. ஏன்னா 3ஆம் ஜாமத்தில் சிவனும் சக்தியும் சேர்ந்தாச்சு. அதற்கு முன்பாக பிரம்மன் விஷ்ணு சிவன் சக்தி எல்லாரும் ஐக்கியமாயாச்சு. அப்போது அடுத்து எல்லாருடைய சொரூபத்திற்கும் செய்யக்கூடிய இந்த ஜாமம் 4வது ஜாமம் சகல ஜீவராசிகளும் பூஜை செய்யக்கூடிய காலகட்டம். இதில் பயன்படுத்தக்கூடிய அபிஷேக பொருள் கரும்பு சாரால் அபிஷேகம், பழச்சாரால் ஏதேனும் ஒரு பழத்தினுடைய சாரால் அபிஷேகம், நிவேத்தியம் உலகத்தில் உள்ள ஜீவராசிகளுக்கும் படையெடுக்கக்கூடிய எம்பெருமானுக்கு சுத்தான்னம். சுத்தான்னம் அப்படின்றதுனா சாப்பாடு, அரிசி சாதம் செய்கிறோம், அதில் ஒரு டிராப் நெய் விட்டுக்கிறோம், அதை படைக்கிறோம். இதுதான் சுத்தான்னம் அப்படின்ற பேர். இந்த சுத்தானம் படையல் பழம் ஏதேனும் பழங்கள் எந்த பழமாக இருந்தாலும் ஓகே. அர்ச்சனைக்கு பயன்படுத்தக்கூடிய மலர் நீலோத்பவ மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய மலர் கிடைக்கல அப்படின்னா நந்தியாவட்டை பயன்படுத்துங்க. இல்லாட்டி வில்வதரம் அல்லது ஏதேனும் மலர்கள் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அலங்காரம் செய்வதற்கு அரைத்த குங்குமப்பூ வால் அலங்காரம். அந்த அலங்காரத்துக்கு சாத்தக்கூடியது நந்தியாவட்டை மலர். இதால் நீங்கள் அலங்காரம் பண்ணி எம்பெருமானுக்கு 4வது ஜாம பூஜையை செய்யுங்க. இதுக்கு உண்டான மந்திரம் ஓம் பரம்பொருளையே போற்றிவோம் அப்படின்ற மந்திரத்தால் நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். ஸோ 4ஆம் ஜாம பூஜையை எல்லாருடைய அனுகிரகத்தாலும் நாம் முடித்தாச்சு. முடித்ததுக்கப்புறமும் தூபதீபம் காட்டுறோம். தூபதீபம் காட்டிட்டு சாஷ்டாங்கமாக அங்கங்கள் எல்லாம் ஆண்களாக இருந்தால் அனைத்து அங்கங்களும் தரையில் படும்படி விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. பெண்களாக இருந்தால் பஞ்சாங்க நமஸ்காரம், உங்களுடைய மார்பு பகுதி தரையில் படாமல் நீங்கள் நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த பூஜையை செய்ததற்கு நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த நம்மளுடைய குருமார்களுக்கும் நம்மளுடைய ரிஷிமார்களுக்கும் சித்தர்களுக்கும் நம்மளுடைய குலதெய்வத்திற்கும் கணபதிக்கும் சிவபெருமானுக்கும் நன்றி சொல்லிவிட்டு இந்த பூஜையை நீங்கள் நிறைவு பண்ணியாச்சு. ஸோ இந்த பூஜையின் முடிவாக இருந்தக்கூடிய அபிஷேக பொருட்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க, தொழில் ஸ்தாபனங்களில் தெளிச்சு விடுங்க. அர்ச்சனைக்கு பயன்படுத்திய மலர்கள் அலங்காரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மலர்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி காய வச்சு நிழலில் உலர்த்தி நான் சொல்லியிருக்க மாதிரியான வழிமுறையில் யூஸ் பண்ணுங்கள். அதன் பின்பு இந்த சனிக்கிழமை குறைஞ்சபட்சம் நீங்கள் கோயிலில் போய் சிவபெருமானுடைய கோயிலில் போய் வழிபாடு பண்ணிட்டு இல்லாட்டி சனிக்கிழமை நீங்கள் தூங்காமல் இருந்து காலையில் சாப்பிட்டுக்கலாம். சனிக்கிழமை காலை உணவு உட்கொண்டுக்கலாம். அதன் பின்பு இரவு நீங்கள் தூங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அன்றைக்கும் நீங்கள் சிவ பூஜை சனிக்கிழமையும் காலையில் சிவ பூஜை பண்ணலாம், மதியான வேலையிலையும் சிவ பூஜை பண்ணலாம், இரவும் சிவ பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ அந்த நாளில் உங்களுடைய குருநாதர்கள் இருந்தாங்கன்னா குருநாதர்கள்கிட்ட போய் நீங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் அந்த சனிக்கிழமையில் நாம் பண்ணி நம்ம இந்த விரத பூஜையை முடித்து கொள்ளலாம். அடுத்தது அதே போல் அடுத்த வருடம் வரக்கூடிய மக சிவராத்திரிக்கு இதே விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் ஏதேனும் ஒரு விஷயம் இல்லை கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு பொருளால் மட்டும்தான் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்றதும் இதுக்கும் கிடையாது. நீங்கள் முக்கியமான பொருளில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எத்தனை அபிஷேகத்தை வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு அபிஷேகத்தின் முடிவுலையும் தூபதீபம் காட்டிட்டு தான் அடுத்த அபிஷேகம் பண்ணணும். ஸோ அந்த அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு அலங்காரம் சாட்டியதுக்கப்புறமும் தூபதீபம் காட்டணும் அப்படின்றத கவனத்தில் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் சிவபெருமானுடைய